வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க கரக்கம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு ஹாரர் காமெடி படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தெரியாத்தனமா சுடுகாட்டுல இருக்க ஒரு சிலுவையை எடுத்திருப்பாரு. அதனால ஒரு 5 பேய் இவரை துரத்த ஆரம்பிக்குது. அந்த 5 பேய்க்கு என்ன வேணும்ன்றது இவருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த 5 பேயும் வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேங்குது. சரி, இந்த பேய் யாருன்றதை கண்டுபிடிக்கணும், எப்படி இறந்து போனாங்கன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே கேர்ள் ஃப்ரெண்டு கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சேர்ந்து ட்ரை பண்றாரு. அவங்க யாருன்றதை கண்டுபிடிச்சாரா, அவங்கள சாவடிச்சது யாரு, எதனால சாவடிச்சாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விக்கு பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐபன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சுடுகாட்டை காட்டுறாங்க. ஒரு பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, சரக்கு அடிச்சுட்டு செம்ம போதையில வந்து ஒய்ஃபோட கல்லறையை பார்த்து பேசிட்டு இருக்காரு. என்னடி இப்பெல்லாம் என்ன கண்டுக்கவே மாட்ற, ஓஹோ பக்கத்துல வேற ஒருத்தனோட கல்லறை வந்திருக்குல்ல, அவன் கூட பேசி பழக ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. குடிச்சிருக்காருல, அதனால தான் இப்படி புலம்புறாரு. போகும்போது தெரியாத்தனமா வேற ஒரு சிலுவையை தள்ளுறாரு. அது கொஞ்சம் உடஞ்சிருது. இங்கதான் கரக்கம்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை பத்தி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு தனுஷ் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேண்ட் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பேண்ட்ல பிங்கின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்றாங்க. ஆனா அதை பெருசா சொல்லிக்காம தான் இருக்காங்க. 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இவங்க பேண்ட்ல வந்து வேலை பார்க்கறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு அழகா காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு இடமா போய் வாசிக்கிறது தான் இவங்க வேலை போல. இந்த நாள் கரெக்டா வந்துருன்னு சொன்னோன்னே இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு தான் இவர் வந்துட்டு இருக்காரு. இந்த ஹோட்டல்ல ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இவர் தங்குவார் போல. இதே ஹோட்டலுக்கு ரவின்னு ஒருத்தர் கேர்ள் ஃப்ரெண்ட் மீரான்ற பொண்ணை கூட்டு வந்திருக்காரு. யாரும் வரமாட்டாங்க, பிரச்சனை வராதுன்னு சொல்றாரு. ஏன் இதுக்கு முன்னாடியே வேற பொண்ணை கூட்டு வந்திருக்கியான்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கேக்குறாங்க. சேச்சா அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப இவருமே ஏற்கனவே ரூம்காக சொல்லி வச்சிருப்பாரு போல. எல்லாம் ரெடியா இருக்கலன்னு கேட்கும் போது பிரச்சனையே வராது நீ போ அப்படின்ற மாதிரி இந்த ஹோட்டல் ஓனரும் சொல்றாரு. இவனுமே கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இதே ஹோட்டலுக்கு தான் நம்ம ஹீரோவா ஸ்டே பண்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல பார்ட்டி எல்லாம் பிளான் பண்ணிருப்பாங்க போல. ஹீரோக்கு ஜாக்சன் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவருக்கு கால் பண்ணி பார்த்தா அவர் போனை எடுக்கவே மாட்டாரு. இந்த ஓனருக்கு தெரியுமான ஜாக்சனை பத்தி விசாரிக்கும் போது, அந்த ஜாக்சன் இங்க பார்ட்டி பண்ண போற நிறைய பேர்கிட்ட காசை வாங்கிட்டான், எங்க போனான்னு தெரியல, எல்லாருமே ஜாக்சனை தான் கேட்டுட்டு இருக்காங்க, அவனை ஒரு வழி பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஹோட்டல் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ எல்லார் காசையும் ஏமாத்திட்டானா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. இப்ப ஹீரோ ரூமுக்கு கிளம்பலான்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரவின்னு ஒரு பையன் வந்தான்ல, அவனுக்கு ஹீரோவை தெரியும் போல. ஐயோ கேர்ள் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கிறத பார்த்தா பிரச்சனைன்ற மாதிரி வேகமா ரூம்குள்ள கூட்டு போயிடுறான். இவருமே ரூம் கொண்டோனியே அங்க கொஞ்சம் சரக்கு இருக்கும். அந்த சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே நைட் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப பார்ட்டிலாம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஜாக்சன் பிளான் பண்ண மாதிரி பண்ணல, அதனால வேற ஒரு டீம் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க போல. நியூ இயர் வரப்போது, அதனால தான் பார்ட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே அந்த பார்ட்டில வந்து ஜாயின் ஆயிடுறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு குரூப் பிரச்சனை பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஜாக்சன் காசு வாங்கி பார்ட்டி பண்ணாம ஏமாத்திட்டான்ல, அதனால ஜாக்சன் எங்கன்னு தேடி தான் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஜாக்சன் ஃப்ரெண்டு தானே, அதனால ஹீரோவையும் அடிக்கிறதுக்காக துரத்துறாங்க. ஐயோ துரத்துறாங்களே அப்படின்ற மாதிரி இவருமே தப்பிச்சு இங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. கீழே தானே இவரோட வேன் நின்னுட்டு இருக்கு, சீக்கிரமா வேன் கிட்ட போயிடணும் அப்படின்ற மாதிரி தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. அதே சமயம் ரூம்ல ஒன்னா இருக்கலாம்ன்ற மாதிரி 2 பேர் வந்தாங்க பாத்தீங்களா, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, போலீஸுங்க ரைடுக்காக வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல் அண்ணனுமே ஜாக்சனுக்கு வேண்டியவர் போல, அதனால அந்த ஹோட்டல் அண்ணனுமே பயந்துலாம் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ வண்டி எடுத்துட்டு கிளம்பும் போது அந்த இடத்துல வந்து காஜான்ற ஒரு நபருமே சேர்ந்துக்கிறான். என்னையும் கூட்டு போ அப்படின்ற மாதிரி சேர்ந்துக்கிறான். ஓனர் அண்ணன் என்னையும் ஏத்திக்கோன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ அதுக்குள்ள கிளம்பிடுறாரு. எப்படியோ துரத்துற ஆளுங்க கிட்ட இருந்து காஜாவும் ஹீரோவும் தப்பிச்சிடுறாங்க. இந்த காஜாவும் தெரிஞ்ச பையன் தான் போல. இப்ப இவங்களுமே சுடுகாட்டுக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. நியூ இயர் அன்னைக்கு சரக்கு அடிக்க முடியாம போயிருச்சேன்னு ஹீரோ புலம்பும் போது இந்த காஜான்ற பையன் சரக்கு வச்சிருக்கான் போல. இந்தாங்க அடிங்கன்ற மாதிரி தரான். இவங்க 2 பேருமே சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அப்புறமா கிளம்பலான்ற மாதிரி 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல படுத்து இவங்க தூங்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சுடுகாட்டுல அமானுஷ்யமா சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இவங்களுக்கு முழிப்பு வந்துருது. சவப்பெட்டிலாம் ரெடி பண்ற மாதிரி ஒரு அண்ணனை இவங்க 2 பேருக்கு தெரியும். அவருமே பித்தளை சிலுவை இருந்தா கொண்டு வாங்க, நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ இங்க 5 பித்தளை சிலுவை உங்களுக்கு கிடைக்குது. அதுவும் ஈஸியா கலட்டுற மாதிரி கிடைக்குது. இத பேசாம எடுத்துக்கிட்டா என்னன்ற மாதிரி காஜா சொல்றான். சரி சரி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப 5 சிலுவையா அவன் அங்க இருந்து எடுக்கிறான். இங்க ஏதோ நடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதெல்லாம் இவங்க ஃபீல் பண்ணாம இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது இங்க இருக்க பேய் வெளியே வந்துருதுன்ற
இருக்குதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப டிராவல் பண்ணி அந்த ஹோட்டல் ரூமுக்கு தான் வராங்க. வந்தவனுங்க இருக்காங்கல்ல, ஹோட்டல்ல எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிருக்காங்க போல. இப்பதான் எல்லாருமே அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்காங்க. திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஹீரோவோட ரூமுக்கு வந்துடுறாங்க. படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பெட்ல படுத்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு 5 பேர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. 4 பசங்க ஒரு பொண்ணு சேர்ந்த மாதிரி இவங்க கிட்ட டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. டேய், எதுக்காகடா இன்னும் பார்ட்டி மாதிரி டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பார்ட்டி பண்றதா இருந்தா வெளியே போய் பண்ணுங்கடா, ரூம்ல எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்படுறாரு. காஜான்ற அந்த பையன் இருக்கான்ல, அண்ணன் சொல்றாருல வெளியே போங்கடா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரையும் வெளியே துரத்தி விடுறான். வெளியே துரத்தி விட்டு கொஞ்ச நேரத்துல இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, சட்டுன்னு அங்க இருந்து மறைஞ்சிடுறாங்க. அப்பதான் இவங்க 5 பேருமே பேய்ன்றது தெரிய வருது. அதெல்லாம் அவங்க 2 பேருக்கு தெரியல. அவங்க போய் உள்ள படுத்துறாங்க. இப்ப காலையில சமயம் ஹீரோக்கு போன் கால் வருது. அதாவது பிங்கி இந்த டைம் வான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் அந்த டைமை தாண்டியும் தூங்கிட்டு இருக்காரு போல. இப்ப பிங்கி பயங்கரமா கோவப்படுறாங்க. உன்னை நம்பி எதுவுமே செய்ய முடியாது, என்ன டைம்க்கு வர சொன்ன, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. சாரி பிங்கி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பிங்கியும் கோவமா பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோவும் காஜாவை கூட்டிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலா ரவி மீரான் 2 பேர் வந்தாங்கல்ல, நைட்டு நடந்த விஷயத்துக்காக ரவியை போட்டு மீரா திட்டிட்டு இருக்காங்க. இங்க வேலை பார்க்குற பையனும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஏன் பிரச்சனைனா நீ சால்வ் பண்ண போறியா, போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்ற மாதிரி மீரா இவனையும் திட்டி அனுப்பி விடுறாங்க. ஆக்சுவலா ஹோட்டல்ல நடத்துற அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, மத்தவங்க கிட்ட நிறைய பில்டப் கொடுக்கறாரு. நைட்டு நிறைய பேர் வந்தாங்க, நான் தான் சமாளிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரிலாம் கதை விட்டுட்டு இருக்கும் போது தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. நைட்டு நேரம் இந்த அண்ணன் பயந்து ஓடி வந்திருப்பாரு, என்னையும் ஏத்திட்டு போ என்னையும் ஏத்திட்டு போன்ட்டு. அதெல்லாம் ஹீரோக்கு தெரியும்ல, நடத்துங்க நடத்துங்க அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோ எங்க போறாருன்னா, இந்த பித்தளை சிலுவை எல்லாத்தையும் விற்கலாம், கொஞ்சம் காசு கிடைக்கும்ன்றதுக்காக தான் இந்த காஜாவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே அவர் நிறைய வாட்டி இருந்தா கொண்டு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல. அவர் பார்த்தா சந்தோஷப்படுவாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த கடையில பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கு. என்ன பிசினஸ் பயங்கரமா டெவலப் ஆயிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப காஜான்ற பையன் மட்டும் இறங்கி பக்கத்துல வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி செக் பண்ணும் போதுதான் அவரே இறந்து போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. பயங்கரமா இந்த பையனுமே ஷாக் ஆயிடுறான். இப்பதான் அவர் பேசின ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். எந்த டைம்ல கொண்டு வந்து தரேன்ற மாதிரி இவன் கேட்டிருப்பான். அதுக்கு அந்த கடைக்கார அண்ணன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எப்பனாலும் கொண்டு வந்து தா, நான் இங்க தான் இருப்பேன், 15 வருஷம் கழிச்சு நீ வந்தாலும் நான் இங்க தான் இருப்பேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அப்படி பேசினவர் அநியாயத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பையனுமே பார்த்துட்டு இருக்கான். இயற்கையான சாவு மாதிரி தான் நடந்திருக்கு போல. அங்க என்னடா பார்த்துட்டு இருக்க, சீக்கிரமா வான்ற மாதிரி காஜாவை கூப்பிடும் போது காஜாவுமே ஹீரோ கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். என்ன திடீர்னு தவறிட்டாரு, என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இந்த சிலுவை தான் காரணம்ன்ற மாதிரி நம்மள யோசிக்க வைக்கிறாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது இல்ல, சர்ச்சில் என்ன நிலவரம்ன்றத பாக்குறதுக்கு போலான்ற மாதிரி சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்க கல்லறையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஐயோ பித்தளை சிலுவெல்லாம் காணாம போயிருக்கே அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அதே சமயம் சர்ச் ஃபாதர் இருக்காரு பாத்தீங்களா, அடிக்கடி ஆளுங்க குடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க, அதுல யாராவது தான் தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு, என்ன ஏதுன்னு பாருங்கன்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோவும் காஜாவும் இந்த இடத்துக்கு வராங்கல்ல, இது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. ஐயோ போலீஸ் கேஸாவே மாறிடுச்சு, சைலண்டா இங்க இருந்து நழுவிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோவும் காஜாவும் சேர்ந்த மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இதை எடுத்ததுனாலதான் அந்த கடைக்காரர் இறந்து போயிருப்பாரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வருது. ஏன்னா வந்து சிலுவை கூட உள்ள இருக்க ஆன்மாவும் சேர்ந்து வந்துரும்ன்ற மாதிரிலாம் சில கதைகளை இவங்க நம்புறவங்களா இருப்பாங்க. அந்த ஆன்மா தான் வந்து அவரை சாவடிச்சிருச்சு போல, இதை விற்கிறதுக்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ண வேணாம், பேசாம எங்கேயாவது போட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த காஜா சொல்றான். அதுதான் எனக்கும் சரியா படுது, எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு போயிடலான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப நைட்டு நேரம் ஒரு இடத்துல தூக்கி போடுறதுக்காக வரும்போது திடீர்னு பார்த்தா இவங்க வேனுக்குள்ள 5 பேர் இருக்காங்க. இதை பாக்குற காஜா பயப்படுறான், ஹீரோ கிட்ட சொல்றான். இப்ப ஹீரோவும் பார்த்து செம்மையா பயப்படுறாரு. இவங்களுமே அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி அவங்களை இறக்கி விட்டுட்டு வேகமா தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் ஸ்பீடா வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. என்னடா இவ்வளவு ஸ்பீடா வரீங்கன்னு கேட்கும் போது இவங்களுமே பேய்கின்னு சொல்றாங்க. இவங்க குடிச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவருமே ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்க 2 பேர் ஸ்டேஷன்ல மாட்டி இருக்கிறது அந்த பிங்கிக்கு தெரியுதுல, கூட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப இவருமே பிங்கி கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறாரு. வண்டியில பாரு ஒரு 5 பேர் இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. எங்க 5 பேர் இருக்காங்க, இன்னும் உனக்கு போதை தெரியலையா அப்படின்ற மாதிரி பிங்கி கேக்குறாங்க. பிங்கி கண்ணுக்கும் தெரியலன்றது இவருக்கு தெரிய வருது. இவருக்கும் காஜாக்கும் மட்டும்தான் அந்த 5 பேயும் தெரியுது. பேய் மாதிரி வேஷம் போட்டு 5 பேர் பயம்புத்துறதா இவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா பேய் தான்றது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருது. ஆக்சுவலா அந்த ஹோட்டல்ல ஒரு பையன் வேலை பார்த்திருப்பான், அவன் பேரு ஃப்ரெடி அப்படின்றது. அவன் கிட்ட கூப்பிட்டு காட்டும் போது அவனுமே எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவங்க உண்மையிலேயே எங்களுக்கு தெரியுதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி சரி நீங்க சொல்றதை நான் நம்புறேன், அந்த பேய் எதனால உங்களை துரத்திட்டு வருதுன்றது தெரியல, சால்வ் பண்றதுக்கு பேயெல்லாம் ஓட்டுற ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் பாருங்கன்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க அதெல்லாம் பெருசா கண்டுக்காம இங்க இருந்து நடந்துகிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. ஐயோ பேய் துரத்துதே அப்படின்ற மாதிரி
காஜாவும் ஹீரோவும் பயந்து இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து பிங்கி கிட்ட இருந்து கால் வருது. இவர் பிங்கி கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாரு. திரும்ப திரும்ப என்கிட்ட பொய் சொல்லாதன்ற மாதிரி பிங்கி கோவப்படுறாங்க. நான் உண்மையை தான் சொல்றேன் பிங்கி, அவங்க 5 பேருமே எதுவுமே பேச மாட்டாங்க, என்ன துரத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ இவங்க 2 பேருமே ஒருத்தரை பார்க்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது பேயை பத்தி ஆராய்ச்சி பண்ற மாதிரி ஒரு நபரை பார்க்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க 5 பேருமே ராப்பர்ஸ் போல எப்ப பாரு பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரா நீங்கன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப ரோஹித்னு ஒருத்தரை பார்க்கிறதுக்காக வந்திருக்காரு. இவர்கிட்ட நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. ஓஹோ, இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், கவலைப்படாதீங்க, நான் ஒரு விஷயத்தை தரேன், அதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த பேய்ங்கெல்லாம் உங்களை டிஸ்டர்பே பண்ணாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது கழுத்துல செயின் மாதிரி போட்டு விடுறாரு. இவங்களுமே பிரச்சனை வராதான்னு கேட்கும்போது கண்டிப்பா வராதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவருக்கு ஃபீஸுக்கு காசு தரணும்ல, அதுக்கு கூட இவங்க கிட்ட காசு இல்ல. ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீங்க தான் பித்தளை சிலுவை வச்சிருக்கிறதா சொல்றீங்கல்ல, அதை என்கிட்ட தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்றாங்க. நான் பார்க்காத பேயா, நான் அதெல்லாம் சமாளிச்சுப்பேன், எனக்கு அந்த பித்தளை சிலுவையை தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. எப்படியோ நம்மளே தூக்கி போடலாம் தான் நினைச்சோம், அதை இவர்கிட்டயாவது தந்துடலான்ற மாதிரி 2 பேருமே யோசிக்கிறாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த 5 சிலுவை இருக்கு பாத்தீங்களா, அதை இவர்கிட்ட தந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவர் சொன்னதை வச்சு பார்த்தா இதுக்கப்புறம் பிரச்சனை வராது போல அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிக்கிறாங்க. இன்னமும் அந்த ஜாக்சன் எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியல, ஜாக்சன் வேற எங்க போனான்னு தெரியலன்ற மாதிரி ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு. இப்ப படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்ன்ற மாதிரி படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு பக்கம் ரோஹித் அவரோட வீட்டுல இருக்கும்போது அமானுஷ்யமா சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. யாரு என்னன்ற மாதிரி இவர் பயந்துகிட்டே கேட்டுட்டு இருக்கும் போது 5 சிலுவை இருக்கு பாத்தீங்களா, ஒண்ணு ஒண்ணா சட்டு சட்டுன்னு இவர் மேல படுற மாதிரி வருது. நல்ல வேலையா எல்லா சிலுவையில இருந்தும் இவர் தப்பிச்சிடுறாரு, பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு இவங்களுமே படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்ன்ற மாதிரி படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல, அப்ப திரும்ப அந்த பேய் இவங்க முன்னாடி வந்துருது. என்ன திரும்பி பேய் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி இவங்களுமே பயப்படுறாங்க. இவங்க செயின் எல்லாம் காட்டுறாங்க, எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது, பேய் துரத்த தான் செய்யுது. இன்னைக்குமே ரவியும் மீராவும் ஒன்னா இருக்கிறதுக்காக பக்கத்து ரூமுக்கு வந்திருப்பாங்க. ஆனா ஹீரோவும் ஃப்ரெண்டும் பயத்துல கத்திட்டு இருக்காங்கல்ல, அதனால அங்க இருக்க எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இவனுங்க எதுக்காக கத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. இவனுங்க 2 பேர் பேய் பேய்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மத்தவங்க கண்ணுக்கு பேய் எல்லாம் தெரிய மாட்டேங்குதுல, ஏன்டா சாவடிக்கிறீங்க, டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேரை திட்டுறாங்க. ரோஹித் இருக்காரு பாத்தீங்களா, செம்ம பயத்துல இருக்காரு. திரும்ப சிலுவையெல்லாம் இவங்க கிட்ட தரதுக்காக வந்துடுறாரு. உங்க கிட்ட இருந்து சிலுவை வாங்கினதுல இருந்து அந்த பேய் ஏன் மேல கோபமாயிருச்சு, நைட்டு முழுக்க தூங்கவே விடலன்ற மாதிரிலாம் புலம்புறாரு. இவங்களும் இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. முதல்ல அந்த பேய்ங்க யாருன்றதை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு இந்த சிலுவையை பத்தி நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும், போய் ஃபாதரை பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வேற வழி இல்ல, பாவ மன்னிப்பு கேட்கலான்ற மாதிரி ஃபாதரை பாக்குறதுக்காக வராங்க. பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஃபாதரும் இவங்க 2 பேரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. சரி ஃபாதர், அந்த கல்லறையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்கும்போது அந்த 5 பேருமே இந்த ஊரை சேர்ந்தவங்க கிடையாது, வேற ஊர்ல இருக்க சர்ச்சை சேர்ந்தவங்க தான் 5 பாடியும் கொண்டு வந்து இங்க ஒப்படைச்சாங்க. அங்க புதைக்க முடியலன்ற மாதிரி தான் இங்க கொண்டு வந்தாங்க. அதே சமயம் பித்தளை சிலுவையும் அப்படிதான் வந்தது. எனக்கு அந்த 5 பேரோட பேர் மட்டும் தான் தெரியும், அதை தாண்டி எதுவுமே தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி எந்த ஊர்ல இருந்து இந்த 5 பேரோட பாடி வந்தது, அந்த ஊரை பத்தி சொல்லுங்க, நாங்க அங்க போய் விசாரிக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே ஊரை பத்திலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஊர்ல இருக்க சாக்கோச்சன் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. அவர் நியூஸை பார்த்துட்டு இருக்கும் போது இவருக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு அவார்டு தரப்போறத பத்தி சொல்றாங்க. இவருமே பயங்கரமா சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காரு. கிளவி பாத்துக்கோன்ற மாதிரி இவரோட அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. அம்மாவுமே உனக்குலாம் அவார்டு ஒரு கேடான்ற மாதிரி இவரை திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உனக்கு கண்ணு போனதுக்கு அப்புறமும் ஆபரேஷன் பண்ணி கண்ணை எதுக்காக தெரியுமா வர வச்சிருக்கேன், நான் அவார்டு வாங்குறத நீ பார்க்கணும், குமுறி அழுவணும், அதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீலாம் அவார்டு வாங்க மாட்டடா, அழிஞ்சுதான் போவன்ற மாதிரி அம்மாவும் இவரை திட்டிட்டு இருக்காங்க. இன்னொன்னு பக்கம் ஹீரோவும் டீமும் கிளம்பலான்னு யோசிக்கிறாங்க. அந்த ரோஹித்தையும் கூட கூப்பிட்டுருப்பாங்க, இதே மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட கூப்பிட்டுருப்பாங்க. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இவங்க சொல்றதுல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. சரி கூப்பிடுறான் போலான்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. இவங்க வரும்போது ஒரு வண்டியை இடிக்கிற மாதிரி வந்திருப்பாங்க. நல்ல வேலையா விலகி போயிடுறாங்க. இவங்க இடிக்கிற மாதிரி வந்தது யாரோட வண்டின்னு பாத்தீங்கன்னா சாக்கச்சோனோட வண்டி தான். கூட இருக்க அசிஸ்டன்ட்டுமே ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டாரு. தெரியாம இடிக்கிற மாதிரி வந்திருப்பாங்கடா, என்னை பத்தி தெரிஞ்சு இடிப்பாங்களா, போகட்டும் அப்படின்ற மாதிரி அவர் விட்டுறாரு. இப்ப இவங்களுமே டிராவல் பண்ணி ஒரு ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இப்பயுமே மத்தவங்க கண்ணுக்கு பேயெல்லாம் தெரியுது, பயப்படுறாங்க. ஆனா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல, கேர்ள் ஃப்ரெண்டு நல்லா என்ன ஏமாத்துறீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறாங்கல்ல, கேர்ள் ஃப்ரெண்டும் ரூமை பார்க்கலான்ற மாதிரி இவங்களோட ரூமை நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரூம்ல எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணலாம்
போலாம்னு நினைக்கும் போது திடீர்னு பார்த்தா ஜன்னல் கிட்ட இருந்து 5 பேர் பாக்குற மாதிரியே தோணுது. அங்க இருக்க கண்ணாடி வேற உடையுது. இவங்களுமே பேய் பேய்னு கத்துறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து உனக்கும் பேய் தெரியுதான்னு கேட்கும்போது இல்ல இல்ல கண்ணாடி ஆட்டோமேட்டிக்கா உடைஞ்சது இல்ல, அதனால தான் பயந்தன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்களுமே பேய் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அந்த 5 பேரை பத்தி ஒருத்தர் கிட்ட கேட்கும்போது எனக்கே 1008 வேலை இருக்கு, இந்த 5 பேரை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் என்னோட வேலையா, எனக்கெல்லாம் தெரியாது போங்கன்ற மாதிரி திட்டி அனுப்பி விடுறாரு. இப்ப திட்டி அனுப்பிட்டு இவர் வேலை பார்க்கும்போது ஒரு கட்ட பீஸ் இருக்குல்ல இவரோட மண்டையிலேயே படுது. அதாவது பேய்ங்க தான் கோவப்பட்டு இவருக்கு ரத்த காயத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த 5 பேரோட பேரை சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டயா கேக்குறாங்க. எல்லாரும் தெரியல தெரியலன்னு சொல்றாங்க. என்ன யாருக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் அந்த காஜா இருக்கார்ல பேயை பாக்குறாரு. உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்கும்போது பேய்ங்க அங்க இருக்க ஒரு போட்டோவை காட்டுது. அதாவது மிஸ்ஸிங் போட்டோவை காட்டுது. பேய் என்ன சொல்லுதுன்னா நாங்க மிஸ் ஆயிட்டோன்ற மாதிரி நீங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டுங்கன்ற மாதிரி ஐடியா கொடுக்குதுங்க. இந்த ஐடியாவை பத்தி காஜாவும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. நல்ல ஐடியாவா தான் படுது, ஆனா அவங்களோட போட்டோ வேணுமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த காஜாக்கு நல்லாவே வரைய தெரியும் போல, பேயெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காரு, வரையலான்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல வரையறாரு. இவன் வரையறதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அசந்து தூங்கிடுறாங்க. ஆனா அந்த பேய்ங்க மட்டும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்கு. நம்மள வரைஞ்சிட்டாங்க, நம்ம யாருன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி பேய்ங்க மட்டும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்காரு பாத்தீங்களா, விடியும் போது அவங்க 5 பேரையும் பக்காவா வரைஞ்சிடுறாரு. ஓஹோ அவங்க இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி பிங்கியா அவங்கள பாத்துக்கிறாங்க. ஒரு பொண்ணு 4 பசங்க, இந்த 5 பேர் தான் பேயா மாறி இருக்காங்க போல. இந்த 5 பேருமே எப்ப பாரு டான்ஸ் பாட்டுன்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப காஜா வரைஞ்சிருக்காரு பாத்தீங்களா, இத நிறைய காப்பி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே நிறைய காப்பி எடுத்துடுறாங்க. இந்த ஊர் முழுக்க அடிச்சு ஒட்டணும், கண்டிப்பா தெரிஞ்சவங்க நம்ம கிட்ட பேசுறதுக்காக வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நிறைய போஸ்டர்லாம் இவங்க அடிச்சு ஒட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த சாக்கோ சென்னை பெருமைப்படுத்துற மாதிரி சில இடத்துல போஸ்டர் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இவங்களோட போஸ்டர் ஒட்டி வச்சிருக்காங்க. இத சாக்கோ சென்னோ அசிஸ்டன்ட்டோ பார்த்து கடுப்பாவறாங்க. இந்த சாக்கோ சென்னுக்கு அந்த 5 பேரை தெரியும் போல. இவங்கள பத்தி யாரு விசாரிச்சிட்டு இருக்கா, எதுக்காக விசாரிச்சிட்டு இருக்காங்க, அவங்க மேல ஒரு கண்ணை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. தெரிஞ்சவங்க யாராவது கால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சம்பந்தம் இல்லாத கால் தான் வருது. யாருமே தெரியும்ன்ற மாதிரி காலே பண்ண மாட்டாங்க. இப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு கதவை திறந்து பார்த்தா இந்த இடத்துக்கு ஃப்ரெடி தான் வந்திருக்காரு. உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் நானும் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. உண்மையில ஊரை சுத்தி பார்க்கறதுக்காக தான் இவர் வந்திருப்பாரு. இப்ப பேய் வந்து இந்த பிங்கி பொண்ணுக்கும் தெரியுதுல்ல, அதனால எல்லாருமே பயந்த மாதிரி ஒரே ரூம்ல தான் படுத்து தூங்குறாங்க. அந்த பேயை பார்த்து இன்னமும் இவங்களுக்கு பயம் இருக்கதான் செய்யுது. இப்ப சாக்கோ சொன்னா இந்த 5 பேரை பத்தி வெளியே தெரியக்கூடாது, இந்த பசங்க வேற விசாரிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்புல இருக்காரு. இது எல்லாத்தையும் அம்மா பாக்குறாங்கல்ல, நான் சொன்ன மாதிரி உண்மை வெளியே வந்தே தீரும், உனக்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவரை கிண்டல் பண்ணி பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த 5 பேர் விஷயத்துல சாக்கோ ஏதோ தப்பு பண்ணிருக்காரு போல. அவங்களோட போஸ்டர்லாம் நெருப்பு வச்சு எரிச்சிட்டு இருக்காரு. இந்த சாக்கோ சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார்ல, அவர் அவங்கள வாட்ச் பண்ண சொல்லியிருப்பாரு. அவருமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பாட்டுக்கு எல்லா இடத்துலயும் போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டு இருக்காங்கல்ல, போலீஸுங்க இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. யாரா நீங்க போலீஸ் மாதிரி விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க முதல்ல ஸ்டேஷனுக்கு நடங்கன்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. இத பத்தியும் அசிஸ்டன்ட் சாக்கோ சென் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்கல்ல, இங்க இருக்க இன்ஸ்பெக்டரும் யார் நீங்க, எதுக்காக போஸ்டர்லாம் இப்படி ஒட்டிட்டு இருக்கீங்க, என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த 5 பசங்களை பத்தி டீடைல சொல்லுங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. எங்களுக்கே தெரியாது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி ஒட்டிட்டு இருக்கோன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. என்ன இவனுங்க குழப்புறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் யோசிக்கிறாரு. யோ விசாரிச்சு அனுப்பி விடியான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லி இவங்க கிட்ட இருக்க போஸ்டர்லாம் வாங்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல வச்சிடுறாரு. இவரு வேற ஒரு கேஸ் விஷயமா மரியான்ற ஒரு லேடி கிட்ட பேசுறாரு. இந்த மரியா பார் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க போல, அதுக்கு சாக்கோச்சன் தொல்லை தந்துகிட்டே இருக்காரு. நீங்க சாக்கோச்சனை கொஞ்சம் தட்டி வைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் என்ன பண்ண முடியும்னு இன்ஸ்பெக்டரும் புலம்பிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவர் வச்ச போஸ்டர் இருக்குல்ல, அங்க இருந்து பறக்க ஆரம்பிக்குது. அப்படி பறக்கிற போஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா மரியா கிட்ட வந்துட்டு இருக்கு. சொல்ல போனா பேய்ங்க தான் மரியா கிட்ட வர மாதிரி பண்ணிட்டு இருக்கு போல. இப்ப மரியாவும் அந்த போஸ்டரை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இந்த 5 பேரை மரியாக்கு தெரியும் போல. இந்த 5 பேரோட போஸ்டர் இங்க என்ன பண்ணுதுன்னு கேட்கும்போது ஏதோ பசங்க தான் இந்த போஸ்டர்லாம் எல்லா இடத்துலயும் ஒட்டிட்டு இருந்தாங்க, அதனால தான் விசாரிக்க கூட்டு வந்தேன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே அந்த பசங்களை பார்க்கணும்ன்ற மாதிரி வேகமா வெளியே வராங்க. ஆனா அதுக்குள்ள போலீஸ் கிளம்ப சொல்லிட்டார்ல, விசாரிச்ச போலீஸ் கிளம்ப சொல்லியிருப்பாரு. இவங்க கிளம்புறதா அந்த லேடி பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல வச்சு இந்த மரியாவும் லாக் பண்ணிடுறாங்க. இந்த 5 பேரை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும், இந்த 5 பேரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. சரி என் கூட வாங்கன்ற மாதிரி மரியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட பாருக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஒரு பெரிய பாரை ரன் பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த இடத்துல இந்த 5 பசங்களோட பெரிய
போட்டோ வச்சிருக்காங்க. இந்த 5 பசங்க எனக்கு தெரிஞ்ச பசங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த 5 பசங்களுக்கு என்னதான் ஆச்சு, அதை தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோவும் டீமும் கேக்குறாங்க. சொல்றேன்ற மாதிரி இந்த மரியா இருக்காங்கல்ல, இந்த 5 பசங்களை பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா 4 பசங்க இந்த ஊரை சேர்ந்த பசங்களா இருப்பாங்க. அந்த பொண்ணு மட்டும் வேற ஒரு இடத்துல இருந்து வந்து சேர்ந்த பொண்ணா இருப்பா. அந்த பொண்ணோட பேரு ராணி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இந்த 4 பசங்களை பத்தி ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 4 பேருமே சர்ச்சில் பாட்டு பாடுறவங்களா இருப்பாங்க. சூப்பரா சர்ச்சில் பாட்டெல்லாம் பாடுவாங்க. சர்ச்சுக்கு வந்த மரியா இருக்காங்கல்ல, இந்த பசங்க கிட்ட டேலண்ட் இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்னோட பார்ல வந்து நீங்க பாடினா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா வரோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா சர்ச் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க அதுக்கு பர்மிஷன் தர மாட்டேன்னு சொல்றாங்க. சாக்கோ சன் இருக்கார்ல, நிர்வாகத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. நீங்க பர்மிஷன் தரலனா என்ன, இதுக்கப்புறம் நாங்க சர்ச்சுக்கே வர போறது இல்ல, நாங்க அந்த இடத்துக்கு வேலைக்கு போக போறோம்ன்ற மாதிரி இந்த பசங்களுமே அங்க போறதுக்கு முடிவு பண்றாங்க. அப்படிதான் கொஞ்ச நாள்ல ராணியே இவங்க டீம்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. இவங்க 5 பேரா சேர்ந்து அந்த இடத்துல வந்து டான்ஸ்லாம் பண்ணுவாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க. சோ இவங்க பார்ல டான்ஸ் பண்றது நிறைய பேருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இவங்க எல்லாருமே வந்து வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்த பசங்களா இருப்பாங்க போல. இந்த பசங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எல்லாருக்குமே இவங்க மேல கோவம் வருது. ஏன்னா இந்த கிராமத்துல எல்லாருமே ஒழுக்கமா இருக்கணும், அதே மாதிரி வந்து ஜீசஸ ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிற காசை வச்சு நிறைய பேருக்கு ஹெல்ப்லாம் பண்றாங்க, அதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனா இந்த பசங்க அரையும் குறையுமா ட்ரெஸ் போடுறாங்க, எப்ப பாரு சரக்கு தம்முன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த ஊருக்கு நல்லது இல்லைன்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த சாக்கோ சன்லாம் வந்து கடவுளை ரொம்ப நேசிக்கிறவரா இருப்பாரு. இந்த பசங்க பண்றதெல்லாம் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த பசங்க என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பசங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற கேரக்டரா மாறுறாரு. அந்த மரியாவோட பாரை மூடுறதுக்காகவே இவர் நிறைய ட்ரை எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. இந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பார்ல டான்ஸ் பண்றாங்க, பாட்டு பாடுறாங்க, லைஃபை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த பசங்க வீட்டுக்கு வரும்போது இந்த சாக்கோ சன் வாசல்ல தான் இருக்காரு. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, இதெல்லாம் ஜீசஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காது, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இந்த பசங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த பசங்க ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கார்ல வந்துட்டு இருக்கும்போது கார் மலை உச்சில இருந்து கீழே விழுந்திருக்கும். இந்த 5 பசங்களும் இறந்து போயிருப்பாங்க. சோ இந்த 5 பசங்க நிறைய அட்ராசிட்டி பண்ணதுனால இந்த இடத்துல இவங்களோட பாடியை புதைக்க கூடாது அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே முடிவு பண்ணிருப்பாங்க. அதனால தான் வேற ஊருக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த 5 பேரை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி மரியா கேக்குறாங்க. உண்மையான காரணத்தை சொன்னா இவங்க நம்ப மாட்டாங்கல்ல, அதாவது பேயின்னு சொன்னா நம்ப மாட்டாங்கல்ல, அதனால இவங்க எல்லாருமே சமாளிக்கிற மாதிரி பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப சாக்கோ சன் வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பசங்க இந்த இடத்துக்கு வந்தாங்களா, உங்ககிட்ட என்ன பேசினாங்க, நீ என்ன அவங்க கிட்ட சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அசிஸ்டன்ட் இருக்காருல, அந்த பசங்களாம் இப்பதான் கிளம்பி போறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கிளம்பி போறாங்கன்னு தெரிஞ்சோன்னா இந்த சாக்கோ சன் இருக்காருல, ஒரு கார் எடுத்துட்டு அந்த பசங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறது. என்ன ஒரு கார் ஃபாலோ பண்ணுது அப்படின்ற மாதிரி இவங்களுமே பயப்படுறாங்க. இப்பதான் சாக்கோ சனோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த 5 பசங்களை சாக்கோ சனுக்கு பிடிக்காது இல்ல, இவர் தான் ஏதோ பண்ணிருக்காரு போல, அது எல்லாத்தையும் நமக்கு லைட்டா காட்டுறாங்க. இப்ப யாரோ ஃபாலோ பண்றது இந்த பசங்களுக்கு தெரியுது, ரொம்ப பயப்படுறாங்க. தப்பிக்கிறதுக்காக செம்ம வேகமா போறாங்க. அவருமே செம்ம வேகமா ஃபாலோ பண்றாரு. என்ன கார்லாம் இவ்வளவு வேகமா போகுது, ஏதோ பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டரும் யோசிக்கிறாரு. நம்மளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவங்க ஜீப்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். இப்ப ஜீப் ரிப்பேர் ஆயிருது. இந்த ஜீப் வேற அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே கடுப்பாவறாரு. இதை சீக்கிரமா ரிப்பேர் பண்ணுங்க, நம்ம போனோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள இந்த பசங்களோட வண்டியை யாரோ நிறுத்திடுறாங்க. சாக்கோ சன் தான் நிறுத்தி இருப்பாருன்னு பார்த்தா மரியா தான் நிறுத்தி இருக்காங்க. இப்ப கன்னை வச்சு இவங்க எல்லாரையும் மிரட்டுறாங்க. உண்மையை சொல்லுங்க, அந்த 5 பசங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏன்னா கல்லறையில இருக்க போட்டோவை பார்த்து தான் நாங்க வரைஞ்சோன்னு இவங்க போய் சொல்லியிருப்பாங்க. கல்லறையில போட்டோவே நான் தரல, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வரைஞ்சிருக்க முடியும்ன்ற மாதிரி தான் மரியா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப வேற வழி இல்ல, உண்மையை சொல்லிடலான்ற மாதிரி இவங்க உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லியுமே இந்த மரியா நம்ப மாட்டாங்க. என்ன சொல்றீங்க, அவங்க பேயா மாறிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. ஆமா, இதுதான் நடந்தது. தெரியாதனமா அந்த பித்தளை சிலுவையை நாங்க தூக்கிட்டோம். அப்பத்துல இருந்து எங்களையே தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, எதுவுமே பேசவும் மாட்டாங்க. அவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த விசாரணை எல்லாம் பண்ணோன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த லேடி கிட்ட புரிய வச்சிட்டு இருக்காங்க. இப்படி புரிய வச்சிட்டு இருக்கும் போது சாக்கோ சன்னும் அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துக்கு வந்து எல்லா விஷயத்தையும் கவனிச்சிடுறாங்க. ஓஹோ, இதுதான் விஷயமா அப்படின்ற மாதிரி சாக்கோ சன் நக்கல் பண்றாரு. அந்த பசங்களுக்கு என்னாச்சுன்னு தானே யோசிக்கிறீங்க, இந்த மலை உச்சில இருந்து நான் தான் அவங்களை இடிச்சு தள்ளி விட்டேன். இப்போ உங்க கதையை நான் முடிக்க போறேன். ஏன்னா இந்த உண்மை தெரிஞ்ச யாருமே உயிரோட இருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாக்கோ சன் பயங்கரமா சண்டை போடுவார்ல, இவங்க கூட சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாரு. இவங்களுமே அவரை சமாளிக்க முடியாம இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப அடி வாங்கிட்டு இருக்க இந்த ஹீரோ தனுஷ் இருக்கார்ல,
பேய்களா தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்காக தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், எது பண்ணுங்க பண்ணுங்கன்ற மாதிரிலாம் அந்த பேய் கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பேய்ங்க என்ன பண்ணுதுன்னா இவர் உடம்புக்குள்ள போலான்ற மாதிரி சட்டுன்னு இவரோட உடம்புக்குள்ள நுழைஞ்சிருதுங்க. இப்ப இவருமே பவர் வந்த மாதிரி இந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அதாவது சாக்கோச்சன் கூடயும் அவரோட அசிஸ்டன்ட் கூடயும் பயங்கரமா இந்த இடத்துல சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. என்ன ஹீரோ பயங்கரமா சண்டை போடுறான்னு பார்க்கும்போது தான் உடம்புக்குள்ள பேய் போயிருக்குன்றது மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரிய வருது. ஆக்சுவலா அந்த நாள் அந்த 5 பசங்க போயிட்டு இருக்கும்போது இவர் வண்டியை வச்சு திரும்ப திரும்ப இடிச்சிருப்பாரு. உச்சில நிக்கும் போதும் இவர் வேகமா இடிச்சு மேல இருந்து தள்ளி விட்டுருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல பேய்ங்க என்ன பண்ணுதுன்னா இவர் அந்த உச்சி கிட்ட போகும்போது இடிச்சு அவரை தள்ளி விட்டுருதுங்க. சோ மலை உச்சில இருந்து அவர் கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வராரு. இன்ஸ்பெக்டர் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டருமே இதை கேட்டு ஆச்சரியப்படுறாரு. ஆக மொத்தத்துல இப்ப பேய்ங்க எல்லாமே ஒவ்வொன்னா இங்க இருந்து மறைய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இறந்து போயிட்டாங்கல்ல, காரணமானவன பழி வாங்கணும்ன்ற மாதிரி இவங்க நினைச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோ அந்த விஷயத்தை பண்ணி முடிச்சிட்டார்ல, அதாவது ஹீரோவோட ஹெல்ப்போட இவங்க பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல, இங்க இருந்து மறைஞ்சிடுறாங்க. இப்ப திரும்பி அந்த பித்தளை சிலுவை இருக்கு பாத்தீங்களா, அதை அந்த இடத்துலயே மரியா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறாங்க. அதே சமயம் இந்த பசங்களால் தானே இந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்தது, அதனால இந்த பசங்களுக்குலாம் நன்றி சொல்லிட்டு போறாங்க. அதே சமயம் வந்து ரோஹித் இருக்கார்ல, இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை ஒரு கதையா மாத்த போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கிளம்புறாரு. இத கதை மாதிரி எல்லாருமே டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ஜாக்சன், அதாவது காசை வாங்கினார்ல அந்த ஜாக்சன் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நடந்த விஷயத்தை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது ரவி பையன் இருக்கான்ல, அந்த ராணின்ற பொண்ணு எப்படி இருப்பா, பார்க்க செம்மையா இருப்பாளா அப்படின்ற மாதிரி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கிற ஹீரோக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. திரும்பி அந்த ராணி வந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. காஜா நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி காஜாவை கூட்டிட்டு வெளியே வந்துடுறாரு. எனக்கு என்னமோ ராணி இன்னும் போலியும் தோணுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பார்த்தா சட்டுன்னு ராணி இருக்காங்கல்ல, இவருக்கு பக்கத்துல தெரியுறாங்க. அதாவது அந்த 4 பசங்க தான் போயிருப்பாங்க, ராணி போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா ராணி எங்க இருந்து வந்தாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கணும்னு ராணி எதிர்பார்ப்பாங்க. இவருமே ராணியை பத்தி விசாரிக்கிறதுக்காக சென்னை பகுதிக்கு வந்துடுறாரு. அங்க இருந்து தான் வந்திருப்பாங்க. எல்லார்கிட்டயும் ராணியை பத்தி எல்லாம் கேட்கிறாரு. எல்லாருமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. இதை தாண்டி இவரு, காஜா, அதே மாதிரி ஜாக்சன், அதாவது காசை ஏமாத்திட்டு போன ஜாக்சன், இவங்க 3 பேருமே வண்டியில போயிட்டு இருக்காங்க. என்னமோ சிலுவையை தூக்கிட்டு வந்ததுனால பேய் வந்ததா சொன்னீங்கல்ல, நான் கூட தான் ஒரு இடத்துல இருந்து சிலுவையை தூக்கிட்டு வந்திருக்கேன், அப்ப என்ன பேய் வந்துருமான்ற மாதிரி கேட்கிறாரு. டே பைத்தியக்காரா, ஏன்டா அப்படி பண்ண, வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. அப்படியே இந்த வண்டிக்கு மேல காட்டுறாங்க, ஒரு பேய் உங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்கு. இதோடையே அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.